Hi friends, welcome to my channel Mugilwal. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மட்டனை வச்சு ஒரு டிஃபரண்டான ஸ்டூ குழம்பு பார்க்க போறோம். இது ஒரு கேரளா ஸ்டைல் குழம்பு. இது செம்ம டேஸ்டா இருக்கும். மைல்டா இருக்கும். ஒரு மாதிரி எம்மியா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ என்னென்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 350 கிராம் மட்டனை நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். இதுக்கு எந்த ஸ்பைசஸும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் இதுக்கு காரத்துக்கு நான் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியண்ட் இதில் கசகசாவும் முந்திரியும். நான் ஒரு 10 பல்லு முந்திரியும் ஒரு 1.5 ஸ்பூன் கசகசாவும் எடுத்துருக்கோம். இதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடணும். அடுத்து கறி லீவ்ஸும் கொரியாண்டர் லீவ்ஸும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் தேங்காய் ஒரு 4 பீஸ் எடுத்துக்கணும், பெரிய பீஸாக. இதில் நம்ம காய்கறியும் மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டூ செய்ய போகிறோம். ஸோ ஒரு 10 பீன்ஸ் எடுத்திருக்கேன், 2 கேரட் எடுத்திருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஓல் ஸ்பைசஸில் நான் 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், 3 பட்டை எடுத்திருக்கேன், 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 5 லவங்கம் எடுத்திருக்கேன், ஒரு மராட்டி மொகு எடுத்திருக்கேன், ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு கடல் பாசி எடுத்திருக்கேன். கலருக்காக நான் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் எடுத்துக்கிறேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகா, அதுக்கப்புறமா அந்த முந்திரியும் கசகசாவையும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி 2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸை எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியனை ஆட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க மட்டனை ஃபஸ்ட்டு ஒரு வதக்கிக்கலாம். அப்புறம் கேரட் ஆட் பண்ணிக்கலாம், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு பாதி அளவுக்கு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது நான் ஒரு 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். அப்புறம் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். ரிச் கலர் வரணுன்றதுக்காக லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் பொடி மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ நான் ஒரு 7 விசில் வந்த பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம இஷ்டு குழம்பு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒயிட் ரைஸோடு சர்வ் பண்ணிடலாம். இஷ்டு குழம்பு பார்க்கவே எம்மியாக டேஸ்ட்டாக இருக்குது. ஒயிட் ரைஸ், ஆப்பம், இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணால் காம்பினேட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன பசங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இதில் ரொம்ப காரம் இருக்காது, நிறைய ஸ்பைஸும் இருக்காது. அதனால் அவங்களுக்கு அழகாக சாப்பிட்ற முடியும். இடியாப்பம், ஆப்பமோட பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறை இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இதை செஞ்சு கொடுங்க வீட்டில் எல்லாருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.